வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று 2 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார். தமிழகத்தில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எம்பி, எம்எல்ஏக்கள் ஆவதை திமுக விரும்பவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றாமல் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். ஆரோக்கியமான கல்லீரல் மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு சிறந்த உணவுகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். அவரது இலங்கை செல்லும் முதலாவது பயணம் இதுவாகும். இதுகுறித்த மேலும் சில தகவல்கள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று காலை தனது 2 நாள் இலங்கை பயணத்தை தொடங்கினார். அவரை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே, பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூரிய, இதர தலைவர்கள் மற்றும் இலங்கை மாகாணத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களைச் சேர்ந்த தலைவர்கள் சந்தித்து உரையாடினர். கொழும்பில் குடியரசு துணைத் தலைவர் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாடினார். தொடர்ந்து இந்தியாவின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 50,000 வீடுகளை அவர் பல்வேறு சமூக மக்களிடம் வழங்கினார். அவரது இந்த பயணம் இரு நாட்டு மக்களிடையே நீண்டகால கலாச்சார மற்றும் உறவுகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் இந்தியா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3வது கட்டத்தின் நிறைவாக மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு சமூகத்திற்காக கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் அவர் காணொலி காட்சி மூலம் வழங்குகிறார். இதன் மூலம் 50,000 பேர் பயன்பெறுவர். மேலும் தற்போது இத்திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கூடுதலாக 10,000 வீடுகள் கட்டப்பட உள்ளன. தமிழகத்தில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எம்பி, எம்எல்ஏக்கள் ஆவதை திமுக விரும்பவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பெண்களுக்கு நாடாளுமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு வர வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். இந்த மசோதாவை மக்களவையில் நிறைவேற்ற விடாமல் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தடுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை திமுக விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போது திமுகவின் உண்மையான முகத்தை மக்கள் அறிந்து கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தங்களது போராட்டம் தற்போது வரை தொடர்வதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மசோதாவை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றாமல் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரை பயன்படுத்தி தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு விரும்பியதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இத்திட்டத்தை தோற்கடித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். ஆரோக்கியமான கல்லீரல் மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு சிறந்த உணவுகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக கல்லீரல் தினமான இன்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் ஆரோக்கியமான கல்லீரல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மனித உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதிலும் ஒவ்வொரு நாளும் உடலை பராமரிப்பதிலும் கல்லீரலின் முக்கிய பங்கை அவர் நினைவூட்டினார். சத்தான உணவை உண்ணுதல் உடல் ரீதியாக சுறுசுறுப்புடன் இருப்பது போன்ற எளிய பழக்க வழக்கங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் ஜெர்மனி நாட்டிற்கு செல்லவுள்ளார். ஜெர்மனியில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கவும் இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து பேசுவதற்காகவும் அவர் ஜெர்மனி செல்லவுள்ளார். தமது பயணத்தின் போது ஜெர்மனி நாட்டின் அதிபர் திரு போரிஸ் பிஸ்டோரியாசுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன்கள் போன்ற களங்களில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விவாதங்கள் நடத்தவுள்ளார். மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் ஜெர்மன் பாதுகாப்புத்துறையின் முக்கிய பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
ஆந்திர பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் அவரது உடல்நலம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அவர் தனது சமூக ஊடக பதிவில் திரு பவன் கல்யாணுடன் அவரது உடல்நலம் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். அவர் விரைவில் குணமடைவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திரு பவன் கல்யாண் நேற்று மாலை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். சில மாதங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷய திருதியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் நல்லொழுக்கங்கள், தொண்டு மற்றும் சேவையின் பாதையில் பயணிக்க இந்த பண்டிகை ஊக்குவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும், வளம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டுவர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்கள் அதிக எண்ணிக்கையில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று மேற்குவங்க மாநிலத்தின் பாங்குரா மாவட்டத்தில் உள்ள பிஷ்ணுபூரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். வரும் 2029ஆம் ஆண்டில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படுவதை தடுக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து சதி செய்தது என்றும் அவர் கூறினார். மக்கள் அவர்களுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசு அவர்களின் பாதுகாப்பிற்கு போதிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் பழங்குடியின மக்களுக்கு எதிரானது என்று பிரதமர் தெரிவித்தார். இவ்விரு கட்சிகளும் குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து புரூடியாவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் மற்றும் அட்டுழியங்கள் மேற்குவங்க மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது மக்கள் பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் நாட்டில் பழங்குடியினர் விவகாரங்களுக்கான தனி அமைச்சகத்தை அரசு உருவாக்கியவர்களும் அவர்களின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை வாக்காளர் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இந்த பேரணியை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தொடக்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள். வரும் 23ஆம் தேதி பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தேர்தலையொட்டி அவர் இன்று விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகள் அனைத்தும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலும், அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் தென்காசி மாவட்டத்திலும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திலும் பங்கேற்றுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஏஐ மற்றும் அனிமேஷன் துறையில் 20,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்ததன் மூலம் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் மகளிருக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்ததாக தெரிவித்தார். தவேக கட்சித் தலைவர் திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று நடைபெறும் சாலை பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி பெண்களை ஏமாற்றியுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பின் போது தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி பிரதிநிதித்துவம் குறையும் என்று காங்கிரஸ் கட்சி பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முறையான தகவல்களை வழங்கிய போதிலும் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தடுக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை தடுத்ததாக அவர் குற்றம் சாட்டினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கடந்த 2010ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அறிமுகப்படுத்திய போது பாஜக இந்த மசோதாவை முழுமையாக ஆதரித்தது என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். தமிழகத்தில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எம்பி, எம்எல்ஏக்கள் ஆவதை திமுக விரும்பவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றாமல் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். ஆரோக்கியமான கல்லீரல் மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு சிறந்த உணவுகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.